அன்றாட நிகழ்வுகள், அரசியல், ஆன்மீகம், கலை, இலக்கியம், விளையாட்டு என பெருநகரங்களிலும் மாநகரங்களிலும் நடந்த நிகழ்வுகளின் களம் இது. கூடவே புதுச்சேரி மாநில செய்திகளும் காத்திருக்கின்றன உங்களுக்காக. மக்களின் கவனம் ஈர்க்கவல்ல செய்திகளை காண இணைவோம். இது தமிழ் நகரங்களுக்கான நேரம். சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் வீடுகள் இடிக்கப்படும் இடத்திற்கு சென்று மக்களின் வேதனையை கேட்டறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமைச் செயலாளரை சந்தித்து முறையிட்டுள்ளார். சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோரம் உள்ள 593 வீடுகளை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி இதுவரை 450க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு மக்கள் பெரும்பாக்கம், கீரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு மேம்பாட்டு வாரிய குடியிருப்பிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காயிதே மில்லத் நகர் மற்றும் ஸ்டாலின் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வீடுகள் இடிக்கப்படுவதைக் கண்டு அப்பகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தங்கள் பகுதி நீர்பிடிப்பு பகுதி அல்ல, கல்லாங்குத்து புறம்போக்கு பகுதி என ஆவணங்களை காட்டி அவரிடம் மக்கள் முறையிட்டனர். இது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி ஆணையர், துணை ஆணையர்கள் ஆகியோரை சந்தித்து ஆவணங்களை சமர்ப்பித்த திருமாவளவன் வீடுகள் இடிப்பதை நிறுத்துமாறு கோரினார். பின்னர் தலைமைச் செயலகம் சென்ற திருமாவளவன் அங்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை சந்தித்து முறையிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் அராஜகம் நடைபெற்று வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சித்துள்ளார். பாதிப்புக்கு ஆளாகியுள்ள காயிதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர் உள்ளிட்ட இடங்களில் அவர் நேரில் சென்று மக்களை சந்தித்தார். அப்போது ஆக்கிரமிப்பு என கூறப்படும் இடங்கள் கல்லாங்குத்து புறம்போக்கு எனவும் அதனால் பட்டா வழங்கலாம் எனவும் அவரிடம் முறையிட்டனர். பாதிக்கப்பட்டோரின் கருத்துக்களை கேட்டுக்கொண்ட பே. சண்முகம் அரசின் கவனத்துக்கு இந்த கோரிக்கையை கொண்டு செல்வதாக தெரிவித்தார். தேவைப்பட்டால் முதலமைச்சரை சந்திக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை அடுத்த மணலியில் வழிப்பறியில் ஈடுபட முயன்ற நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். தென்றல் நகர் பகுதியில் மருந்து கடை நடத்தி வரும் அஜ்மல் கான் என்பவர் வங்கியில் வரவு வைப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் பணத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்த 3 பேர் அவர் மீது மோதி வாகனத்தை கீழே விழ வைத்துள்ளனர். அச்சத்தில் அஜ்மல் கூக்குரல் எழுப்ப அந்த 3 பேரும் தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அஜ்மல் கான் கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் மணலி காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருவான்மியூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பு அட்டையை வைத்து பணம் திருட முயன்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மும்பையில் உள்ள எஸ்பிஐ வங்கி தலைமை அலுவலகத்திலிருந்து திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் கிளைக்கு இதுகுறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்கள் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்கள் கருப்பு அட்டையை வைத்து இயந்திரத்தில் கோளாறு ஏற்படுத்திவிட்டு சென்றது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங், பிரிட்ஜ்வான், ஸ்மித் யாதவ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நடிகை வனிதா இயக்கி நடிக்கும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சாலி கிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரபல நடிகைகளான அம்பிகா, கிரண், ஷகிலா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் இயக்குநர் வசந்த பாலன், நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், இசை அமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட பிரபலங்களும் கலந்து கொண்டு வனிதாவின் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தனர். கோவை பாலக்காடு சாலையில் குனியமுத்தூர் பகுதியில் சாலை ஓரம் இருந்த மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக வந்த கார் சரியான நேரத்தில் பிரேக் பிடித்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. கோவையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் மின் வயர்கள் அறுந்து விழுதல், மரங்கள் சாய்தல் போன்றவை நடந்து வருகின்றன. தண்ணீர் தேங்காமல் வெளியேற்றும் நடவடிக்கையில் மாநகராட்சி சார்பில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோவை கோட்டமேடு வின்சென்ட் சாலையில் உள்ள பழமையான மரம் வெட்டி அகற்றப்பட்டது. 35 ஆண்டு காலம் பழமையான மேஃப்ளவர் மரத்தை மாநகராட்சி ஊழியர்கள் வெட்டி அகற்றினர்.
அப்போது அந்த பகுதியில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. பாதுகாப்பு காரணத்திற்காக வின்சென்ட் சாலை மூடப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தாலும் வெட்டப்பட்ட நிழல் தந்த மரத்திற்கு பதிலாக அதே இடத்தில் வேறு மரத்தை நட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் உள்ள பல்வேறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்ய வந்த பொதுமக்கள் சர்வர் செயலிழப்பு காரணமாக நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பத்திரப்பதிவுக்கான ஆவணங்களை ஆன்லைன் வழியாக பதிவேற்றம் செய்யும் மைய சார்பு சர்வர்கள் இயங்காமல் இருப்பதால் காலை முதலே நூற்றுக்கணக்கானவர்கள் அலுவலகங்களின் முன்பாக குவிந்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரையில் அரசு பேருந்தில் பணியில் இருந்த நடத்துனர் படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் நடத்துனர் கருப்பையா என்பவர் படிக்கட்டில் நின்றபடி பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பேருந்து வேகமாக சென்றபோது சாலையின் நடுவே இருந்த இரும்பு தடுப்பு காரணமாக ஓட்டுநர் பிரேக் அடித்துள்ளார். அப்போது கதவு மூடப்படாமல் இருந்ததால் கருப்பையா கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அரசு பேருந்தின் கதவுகள் முறையாக மூடப்படாததே இந்த விபத்துக்கு காரணம் என பயணிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை கைலாசபுரம் கைலாசநாதர் சுவாமி கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பஞ்சவாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிழா சிகர நிகழ்ச்சியான நடராஜர் சிவப்பு கடைசல் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி வரும் 1ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து தேரோட்டம் 3ஆம் தேதியும், தீர்த்தவாரி அதற்கு அடுத்த நாளும் நடைபெறவுள்ளன. புதுச்சேரியில் அறிவிக்கப்படாமல் மின் விநியோகம் நிறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூரில் உள்ள மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் விவசாயிகள், சிறு தொழில்கள், வர்த்தக நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பாகூர் பகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்க வலியுறுத்திய இடதுசாரிகள் மின் நிலையத்திற்கு நிரந்தர இளநிலை பொறியாளரை நியமிக்க கோரினர். தாமிரபரணி ஆற்றங்கரையில் திதி கொடுக்க வரும் மக்கள் துணிகள் மற்றும் மண்பாண்டங்களை போட்டுவிட்டு செல்வதால் 6 மாசடைந்து வருகிறது. ஆற்றங்கரையை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அருகன்குளம், பழைய ராமேஸ்வரம் கோயில் அருகே ஜடாயு படித்துறை பகுதிகளில் ஆற்றங்கரையை ஒட்டி துணிகள் மற்றும் திதி கொடுக்க வரும் மக்கள் மண்பாண்டங்களை ஆற்றங்கரையோரமாக விட்டுச் செல்கின்றனர். குறுக்குத்துறை, வண்ணாரப்பேட்டை, பேராட்சி அம்மன் கோயில், பாபநாசம் பகுதிகளில் துணிகளாக கிடக்கின்றன. நடிகர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டரணி நிர்வாகிகள் சார்பில் பாளையங்கோட்டையில் பெல் மைதானத்தில் பிரம்மாண்ட கொண்டாட்டம் நடைபெற்றது. டிவிகே என்ற ஆங்கில எழுத்துக்களின் வடிவங்களில் 51 ஆட்டோக்களை நிறுத்தி ஓட்டுநர்களுக்கு இலவச காக்கி சீருடைகளை தொண்டர்கள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். மன அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் காகித விளக்கு திருவிழா புதுச்சேரி மாவட்டம் வீராம்பட்டினம் ரூபி கடற்கரையில் நடத்தப்பட்டது. வியட்நாம், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் நடத்தப்படும் புகழ்பெற்ற இந்த காகித விளக்கு திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். திருச்சி ரயில்வே கோட்டத்தின் திருவாரூர் மற்றும் கீழலூர் பிரிவுக்கு இடையே நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி காரைக்கால் டெமு ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி காரைக்கால் டெமு ரயில் வருகிற 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை திருச்சியில் இருந்து காலை 8:35 மணிக்கு புறப்பட்டு திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும். காரைக்கால் திருச்சி டெமு ரயில் அதே தேதிகளில் காரைக்காலில் இருந்து மதியம் 2:55 மணிக்கு புறப்பட்டு காரைக்கால் திருவாரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் திருவாரூரில் இருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு வந்தடையும் என திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது.
கோணப்பட்டி கிராம கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 1000 காளைகளும் 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். திருச்சியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜியின் சிலைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிவாஜி சிலையை திறந்த முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்தியா கூட்டணியை எந்த கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது என்றும் செல்வ பெருந்தகை பேசினார். நெல்லையில் திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை காலி செய்ய அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன் ராதாபுரத்திற்கு அருகே 8 திருநங்கைகளுக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட மனைகளில் அவர்கள் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். தற்போது அந்த இடங்களை காலி செய்யும்படியும் வேறு இடம் தருவதாகவும் அதிகாரிகள் வற்புறுத்துவதாக திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் சுகுமார் தற்போது யாரும் இடத்தை காலி செய்ய வேண்டாம் என்று பதிலளித்துள்ளார். மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்களை ஒருமையிலும் நாகரிகமற்ற வார்த்தைகளாலும் பேசியதாக மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காணொலி வாயிலான ஆலோசனை கூட்டத்தின் போது தரைக்குறைவான வார்த்தைகளால் மாவட்ட சுகாதார அலுவலர் குமரகுருபரன் பேசியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி சர்ச்சைக்கு வழிவகுத்துள்ளது. அறிவுனா என்னன்னே தெரியாம ஜாண்டிஸுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட போய் லெட்டர் வாங்கி கொடுக்குற ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு மாடு கூட மேய்க்க முடியாது. கோவை அருகே பழங்குடியின பெண்ணின் வீட்டை யானை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. மதுக்குறையை அடுத்த நல்லூர் வயல் கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை ஒன்று குஞ்சமாள் என்ற பழங்குடியின பெண்ணின் வீட்டை சேதப்படுத்தியுள்ளது. இந்த கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளது. நல்வாய்ப்பாக இச்சம்பவத்தில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்டினர். மேலும் சேதமடைந்த வீட்டின் உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன.